டேய் மச்சான், நேத்து என் உரல்ல உன் உலக்கையால மாவு குத்துனியே செம்மடா. மறுபடியும் என் உரல்ல அரிசி போட்டுக்கண்டா. உன் நீல உலக்கைய தூக்கி குத்துறா. நான் ரொம்ப தகமிருந்தேன். நீ தொங்கித்திருந்தப்ப நான் உன் பைப்ப பிதிச்சேன். தண்ணி வந்துச்சு, குதிச்சேன். செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சு. என் உரல் உள்ள ஆழம். இவனோட உலக்க சின்னதா வலுவில்லாம இருந்துச்சு. வீட்ல பயன்படுத்துற ஒரு பொருளை அரைச்சு பூசின உலக்க வலுவாகிடுச்சு. உன் நண்பன் என் கஞ்சி பானைய தொட்டு பார்த்தான். சூடா இருந்துச்சா, கைய உள்ள ஒட்டி கஞ்சிய கையில எடுத்து சாப்பிட்டான்டா. அவன் வேற லெவல்டா. டேய் மச்சான், என் உரல் மேல தண்ணி படாம காஞ்சு போய் கிடக்குடா. உன் பைப்ப திறந்து என் உரல் மேல தண்ணி விட்டாதான் அதுல நெல்லு போட்டு குத்தலாம். படு வேகமா வேலை பார்க்கணும்டா, உரல் உடைஞ்சிடாம. என் தங்கச்சிக்கு உன் பைப்ல இருந்து குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அவ கிணத்துல நீல குழாய் இறக்குனியாமே. என் கிணறும் காஞ்சு போய் கிடக்குடா. உன் கைய வைடு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, உன்னோட இருக்கும்போது எல்லாம் அழகா தான் தெரியும். சும்மா இருங்க. என் குதம் நிறைய தண்ணி இருக்கும். உன் ஸ்ட்ரா வைத்து குதியுங்கள். நான் உங்க பைப்ல இருந்து வரும் தண்ணியாய் குதிப்பேன். நான் அதை உதாரண செய்வேன். நான் உங்க கூட இருக்கும்போது தினமும் அவள் குடத்துல எங்க ஓட்ட போடுறீங்க? உங்க அகலமான பைப்பை இப்பவே என் ஆழமான கிணற்றின் உள்ளே விடுங்க. நான் இப்பவே தண்ணி குடிக்கணும். மச்சான், உன் பைப்ல வரும் தண்ணி சுவை கம்மியா இருக்கு. பைப் மேல தேன் தடவிட்டு உறிஞ்சு குடிக்கவா? ஆசையா இருக்கு. என் பானையில நீ கஞ்சி குடிச்சுக்கவா?